வணக்கம். தமிழ்நாட்டுல நவம்பர் மாசம் மழை எப்படி இருக்க போகுது? இதுதான் இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற கேள்வி. வாங்க, இதுக்கான தெளிவான பதில் என்னன்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். ஆமா, எல்லாருக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கிற முதல் கேள்வி இதுதான். இந்த நவம்பர்ல கனமழை வந்து வெள்ளம் வருமா? போன வருஷங்கள்ல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா இந்த கேள்வி ரொம்பவே முக்கியம். கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு தெளிவான பதில் நமக்கு கிடைக்க போகுது. சரி, அந்த பெரிய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாசம் மொத்தமா வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஓவர்வியூ பாத்துடலாம். முதல்ல ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். இப்ப வரப்போற மழை நம்ம வடகிழக்கு பருவமழையோட ஒரு பகுதி தான். இந்த சீசன் ஏற்கனவே அக்டோபர் 16ஆம் தேதியே ஆரம்பிச்சிடுச்சு. இப்போதைக்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு. அதனால தான் இந்த மழை. இப்போ நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். எல்லாருமே கவலைப்படுற அந்த கேள்வி, வெள்ள அபாயம் இருக்கா இல்லையா? அப்படின்னா ரெட் அலர்ட்லாம் கொடுக்குற அளவுக்கு பயங்கரமான மழை வர வாய்ப்பு இருக்கா? பதில் திட்டவட்டமா இல்ல. இப்போதைக்கு இருக்கிற கணிப்புப்படி ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு பெரிய மழைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இந்த தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 20. அது வரைக்கும் தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரி பெரிய புயலோ இல்ல வெள்ளத்தை உண்டாக்குற மாதிரி தீவிர மழையோ கரையை கடக்க வாய்ப்பே இல்ல. ஓகே, அப்போ பெரிய கவலை இப்போதைக்கு இல்ல. சரி, அப்போ அடுத்த சில நாளைக்கு, அதாவது நவம்பர் 5ல இருந்து 9 வரைக்கும் வானிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, நவம்பர் 5ஆம் தேதி பரவலா மிதமான மழை ஆரம்பிக்குது. 6ஆம் தேதியும் அதே மாதிரி தொடரும். 7ஆம் தேதி சில இடங்கள்ல கொஞ்சம் கனமழையே எதிர்பார்க்கலாம். ஆனா இது எல்லாமே விட்டு விட்டு பெய்யற மழை தான். அப்புறம் 9ஆம் தேதியிலேருந்து மழை படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த மழையோட தன்மை எப்படின்னா, நாள் முழுக்க கொட்டிக்கிட்டே இருக்காது, விட்டு விட்டு தான் பெய்யும். சில சமயம் பகல்ல நல்ல வெயில் கூட அடிக்கலாம். மழை பேஞ்சாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேஞ்சிட்டு நின்னுடும். அதனால பெரிய புயல் பாதிப்புலாம் எதுவும் கிடையாது. சரி வாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டத்துல எப்படி மழை இருக்கும்னு பாத்திரலாம். உங்க ஏரியாவில் என்ன எதிர்பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா வட தமிழக கடலோர மாவட்டங்கள், அப்புறம் டெல்டா பகுதியால தான் மழை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்ல இருந்து கடலூர், புதுச்சேரி வரைக்கும் மிதமான மழையும் அப்பப்போ சில இடங்கள்ல கனமழையும் இருக்கும். ஆனா டெல்டா பகுதிகள்னு சொல்ற மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மாதிரியான இடங்கள்ல மழை இன்னும் கொஞ்சம் வலுவாவே இருக்கும். இப்ப மத்த மாவட்டங்களை பாத்தீங்கன்னா அங்க மழைப்பொழிவு கணிசமா குறைவாதான் இருக்கும். உதாரணமா வேலூர், திருப்பத்தூர் மாதிரியான வட உள் மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டும்தான். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டுன மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வெயில் தான், இல்லனா லேசான சாரல் இருக்கும். தெற்கு பக்கம் மதுரை, திருநெல்வேலிலாம் லேசா விட்டு விட்டு பெய்யும். சோ தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான இடங்கள்ல பெரிய பாதிப்பு இப்போதைக்கு இல்ல. சரி, இந்த முதல் ஸ்பெல் மழை முடிஞ்சதும் அடுத்து என்ன? நவம்பர் மாசத்தோட கடைசி பகுதியில என்ன நடக்கும்? பாருங்க, நவம்பர் மாசத்தையே நம்ம ரெண்டா பிரிக்கலாம். முதல் பகுதி நவம்பர் 20 வரைக்கும். இந்த டைம்ல மிதமான விட்டு விட்டு பெய்யற மழை தான், பெரிய பாதிப்பு எதுவும் இல்ல. ஆனா ரெண்டாவது பகுதி, அதாவது நவம்பர் 21க்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை உண்மையான வேகத்தை எடுக்கும். அப்போதான் வலுவான மழை அமைப்புகள் உருவாகி அடுத்தடுத்து கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு. சரியா சொல்லணும்னா நவம்பர் 3வது 4வது வாரம், அப்புறம் டிசம்பரோட முதல் 2 வாரம். இந்த நேரத்துல மழைப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். சோ நாம உண்மையிலே உஷாரா இருக்க வேண்டிய டைம் இப்போ இல்ல, அதுக்கப்புறம் தான். அப்போ சுருக்கமா சொன்னா, இப்போதைக்கு அதாவது நவம்பர் 20 வரைக்கும் பெரிய ரிஸ்க் எதுவும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நாம கண்டிப்பா கவனமா இருக்கணும். அப்போ டிசம்பர்ல பருவமழை எப்படி இருக்கும், அது இன்னும் தீவிரமாகுமா, இதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல தான் தெரியும். பருவமழை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால தொடர்ந்து வானிலை அறிவிப்புகளை கவனிங்க, பாதுகாப்பா இருங்க.